நேத்து அகமதாபாத்ல நடந்த விமான விபத்துல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து நடந்த அகமதாபாத் விமான விபத்துல அதுல பயணிச்ச 242 பேர்ல 241 பேரும் உயிரிழந்துட்டாங்க. ஆனா அந்த விமானத்துல பயணிச்ச விஸ்வாஸ் குமார் ரமேஷ் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாருங்க. இவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் அந்த அகமதாபாத் விமானத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 11A சீட்ல தான் உட்காந்து பயணம் பண்ணியிருக்காரு. கரெக்டா அவர் உட்காந்துருக்கிற அந்த சீட்டு பக்கத்துல தான் எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஃப்ளைட் அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷனுக்கு போகும்போது பேசஞ்சர்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷனில் இருக்குது, இப்போ நம்ம ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்டிமேஷனை பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்தவொடனே மேபி அவர் உஷாராக இருந்து எப்போ நம்ம எப்படியாவது உயிர் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவராக எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி அது மூலமாக குதிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளைட் கீழே இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஓப்பன் ஆகி அது மூலமாகவும் அவர் கீழே தப்பிச்சிருக்கலாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் எப்படி தப்பிச்சாரு அப்படின்றது அவருக்கே தெரியல. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃப்ளைட்டு கிளம்புன 30 செகண்டில் இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு விபத்து நடந்துருச்சு. நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னே எனக்கு தெரியல. நான் கீழே படுத்திருந்தேன், சுற்றி பார்த்தேன், நிறைய பாடிஸாக கிடந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டேன்னு. சத்தியமாக நான் எப்படி உயிர் தப்பிச்சேன், எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படின்னு அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போதே தெரியுது இவர் எந்த அளவுக்கு அதிர்ச்சியில் இருந்திருக்காரு அப்படின்னு. இப்போ உண்மையிலே இவர் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு டைம் ஆகுங்க. இப்போ இவர் விழுந்தவுடனே ஆம்புலன்ஸை நோக்கி நடந்து போகிற வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் தப்பிச்சது ஒரு பெரிய மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னா, இவருக்கு மிராக்கிள் நடந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே மிராக்கிள் நடந்துருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ இதே இந்த ஃப்ளைட் ஒரு ரெசிடென்டல் ஏரியாவில் விழுகாமல் ஒரு சேஃபான பகுதியில் விழுந்திருந்தாலோ இல்லை தண்ணி உள்ள ஒரு பகுதியில் விழுந்திருந்தா கூட இந்த ஃப்ளைட்டில் உள்ள பயணிகளை ஈஸியாக காப்பாற்றிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைட் போய் கரெக்டாக ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் விழுந்தனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்குங்க. உண்மையிலே இந்த ஒரு விபத்தை யாருனாலே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது. இந்த ஒரு விபத்துனால எல்லார் மனசுலையுமே ஒரு மிகப்பெரிய சோகம் தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு விபத்து எதனால் நடந்துச்சு, எப்படி இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்றத விசாரணை பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்க. அப்போ தான் இனிமேலாவது இது மாதிரி விபத்துகளை நம்மளால் தவிர்க்க முடியும்.